ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9 விஜே பார்வதி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க நடித்த வெப் சீரிஸ் முத்து என்கிற காட்டான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் விஜய் சேதுபதி கொஞ்சம் வன்மமாக பேசியிருப்பார் பார்வதி பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்திருக்கு. அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்வதி போயிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாங்க, சார் எப்படி சார் நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன் சொல்லுங்கன்ற மாதிரி. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, உண்மையாக நல்லா இருந்ததுன்றாங்க. ஸோ உடனே அந்த பிக் பாஸில் கேரக்டர் ரோல் பண்ணாங்க இல்லையா ஒவ்வொருத்தர். நம்ம பார்வதி நத்த கன்னியாக பண்ணியிருப்பாங்க. விக்கல்ஸ் விக்ரம் இந்த எம்ஆர் ராதா கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, நத்த கன்னி அந்த மாதிரி நடிச்சிருப்பானு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அது கேரக்டருங்க, அதை விட்டுருங்க, இங்கே நல்லாவே நடிச்சிருக்கீங்க, நீங்கள் உண்மையாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. உண்மையாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நேற்று ஸ்டேட்டஸ் வச்ச மாதிரி தான். ஸோ யார் நம்மளை தூட்டுறாங்க, யார் நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்களோ, ஸோ அவங்க வாயில் பாராட்டு வாங்கணுன்றதை மறுபடியும் ஒரு டைம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன்னா ரெட் கலர் அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது அவங்களுக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கா ரெட் கார்டு கொடுத்தீங்க, உங்கள் எல்லாருக்கு முன்னாடி அதே ரெட்டில் வரண்டான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இருந்தார். ஸோ அந்த பிக் பாஸ் ஷோவோட முக்கியமான பொறுப்பாளர்களாக இருக்காங்க இல்லையா அந்த சேனலுக்கு, இந்த கிருஷ்ணன் குட்டி சம்திங் ஏதோ பேர். ஸோ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க முன்னாடி ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நிற்கிறது உண்மையாகவே அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குத்தும் அவங்களுக்கே. என்னடா இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம ரெட் கார்டு கொடுத்து தேவையில்லாமல் அனுப்பிச்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு தோணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெட்டை என்னோடய லைஃப்லேருந்து யாராலுமே பிரிக்க முடியாது, அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கு அந்த ட்ரெஸ்ஸில் வந்தது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா பார்வதி இருக்க நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அழகாகிட்டே வராங்க. சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த படங்களில் ஏதாவது மெயின் ரோல் பண்ணுறதுக்கு கூட, லீட் ரோல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி பண்ணும் பட்சத்தில் உண்மையாகவே அவங்க ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சபரி வந்திருக்காரு, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்திருக்காரு, எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க சத்யா, விஷால். ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ரன்னரப்பாக வந்த சபரி கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி கூட போயிட்டார். ரெட் கார்டு வாங்கின பார்வதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் விஜய் சேதுபதி பக்கத்துலேயே, ஏன்னா அந்த ஷோவோட முக்கியமான மெம்பர்லாம் இருந்தாங்களே, ஸோ அவங்க கூட உட்காந்துருந்தாங்க. ஸோ லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் மக்களே. ஸோ உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி.